வணக்கம் தமிழ் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காதல் வாழ்க்கை இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அது மட்டும் இல்லாம சிறு வயதினர் முதல் பெரியவர்கள் வரையிலான வியாபாரம், அலுவலக பணிகள், உத்தியோகம், கல்வி என அனைத்துமே இன்னைக்கு எப்படி இருக்குங்கிற பொதுவான ராசி பலன்களை இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து வழங்கியிருக்கிறோம். நீங்களும் உங்க குடும்ப உறுப்பினர்களும் நலமாக இருக்கீங்களா? அதை எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்றோம். எனவே ஸ்கிப் பண்ணாம முழுமையாக இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் முழு பலன்களை தெரிந்து கொள்ள முடியுங்க. மேலும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. வாங்க இன்னைக்கு புதன்கிழமை ராசி பலன்கள் எப்படிலாம் அமையுதுங்கிறதை இப்போ பார்க்கலாம். இன்றைய தினம் 2024 வருடங்க ஜூன் மாதம் 26ஆம் தேதி புதன்கிழமை. தமிழ் வருடத்துல குரோதி வருடம் ஆனி மாதம் 12ஆம் நாள். இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமார்ந்த மனமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர். இன்னைக்கு நமது மீனராசி அன்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது, இன்றைய தினம் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி சந்திரன் சேர்க்கை ஏற்பட்டுள்ளதுங்க. ராசியிலேயே ராகு பகவான் இருக்கிறார். மேலும் செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல வலுவாக ஆட்சி பலம் பெற்றுள்ள நல்ல சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதுங்க நண்பர்களே. 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பு காரணமாக இன்னைக்கு நமது மீனராசி நண்பர்களுக்கு நிறைய லாபகரமான சூழ்நிலை அமையக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு நாளுங்க. குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா வியாபார ரீதியாக நல்ல தன லாபம் பெருகக்கூடிய யோகம் இருக்கிறதுனால வியாபாரிகளுக்கு இன்னைக்கு யோகமான ஒரு நாள் சொல்லலாம். உங்களுக்கு கிடைக்கக்கூடிய தன வருமானம் வழக்கத்தை விட அதிகமாக இருக்கும் நண்பர்களே. அதிலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொழில் என்ன தொழிலாக இருந்தாலும் சரிங்க, உங்களுடைய தொழிலில் நீங்கள் சிறந்த லாபத்தை பெற முடியும் என்றாலும் நீங்கள் உணவு சார்ந்த தொழில் இருக்கும்போது உங்களுக்கு இன்னும் அதிகமான பெனிஃபிட் கிடைக்குங்க. நல்ல வாய்ப்புகள் புதிதாக கிடைக்கும். கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிறப்பான ஒரு நாள். நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு செயல்படுங்க. ஏன்னா மனதில் தன்னம்பிக்கை இருக்கும்போது தான் உங்களால் பெஸ்ட்டாக உங்களுடைய எஃபர்ட் போட முடியும். அந்த மாதிரி நல்ல தருணங்கள் இன்னைக்கு இருக்குங்க. உங்களுடைய தன்னம்பிக்கை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். காரியங்களில் ஈடுபடுங்கள். நிறைய வெற்றிகள் தன லாபத்தை நீங்கள் பெற முடியும். இப்பொழுது நீங்கள் நினைத்தீங்க அப்படின்னா புதிய வீடு, மனை, இல்லம், தோட்டம் போன்ற ஏதாவது ஒரு அசைய சொத்துக்களை வாங்க முடியும். நீங்க எதிர்பார்த்திருக்கவே மாட்டீங்க. சில சொத்துக்கள் ரொம்ப கம்மி விலைக்கு கிடைக்கும். அதனால எங்கேயாவது கடன் வாங்கி லோனுக்கு அப்ளை பண்ணியாவது அந்த மாதிரி சொத்துக்களை வாங்கிடணும் அப்படின்ற மாதிரியான முடிவு செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க. உங்க வீட்டுல குடும்பத்துல ஏதாவது சுப நிகழ்ச்சி நடத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் ஏற்பாடு செய்யணும்னா இப்ப தாராளமாக செய்யலாம். அது உங்களுக்கு சிறப்பாக அமையுங்க. அதை நீங்க பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குடும்பத்துல சுப நிகழ்ச்சி நடக்கணும். அதுக்கு நீங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட கொஞ்சம் அனுசரித்து போறது ரொம்ப ரொம்ப அவசியம். குடும்ப உறுப்பினர்கள் கூட ரொம்ப கடுமையாக நடந்து கொள்ளக்கூடாதுங்க. மேலும் யாருக்காவது வாக்குறுதிகள் கொடுக்குறீங்க, அது குடும்பத்தில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த இடத்துல யாருக்கிட்ட வாக்குறுதிகள் கொடுக்கும் போதும் சிந்தித்து தாங்க முடிவெடுக்கணும். அவசரப்பட்டு வாக்குறுதிகள் அள்ளி வீசிட்டு பின்னாடி அதை நிறைவேற்ற முடியாமல் நீங்கள் தடுமாறக்கூடாது. கொஞ்சம் நீங்கள் கவனமாக வாக்குறுதிகள் கொடுக்கறதுக்கு முன்னாடியே ஒரு பேக்கப் பிளான் மனசில் வச்சுக்கோங்க. கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகளை எப்படி நிறைவேற்ற போறீங்க அப்படின்றத நீங்க மனசுல வச்சுதான் நீங்க வாக்குறுதிகளை கொடுக்கணும். சில தான தர்ம காரியங்களை கூட இன்னைக்கு நீங்க ஈடுபடுவீங்க. அதன் மூலமா உங்களுக்கு மன நிம்மதி ஏற்படக்கூடிய வாய்ப்புல இருக்குங்க. நீங்க என்ன செயல் செய்தாலும் அதுல ஒரு சுதந்திர தன்மை இன்னைக்கு கூடும். எனவே உத்தியோகஸ்தர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். உங்களுடைய சுதந்திர தன்மை காரணமாக உங்க செயல்பாடுகள் சிறப்பாக அமையுங்க. எல்லா விதத்திலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய கட்டுப்பாடுகள் நீங்கிறதுனால உங்க பணிகளை கூடுதலாக உங்களை விருப்பப்படி நீங்க செய்து நிறைய விஷயங்களை புதுமையை நீங்க செய்ய முடியும். எனவே சந்தோஷமான நல்ல ரிசல்ட்டை நீங்க பெறக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் தன்னம்பிக்கை கண்டிப்பாக வேணும். உத்தியோக பணிகள் மட்டும் இல்லை, வியாபாரத்திலும் வேணுங்க. நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு வரும். அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக உணவு மேனுஃபேக்சரிங், உணவு விற்கிறது போன்ற எந்த விதமான உணவு சம்பந்தமான துறையாக இருந்தாலும் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இன்னைக்கு நிறைந்த நாளுங்க. இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் தாராளமாக செய்யலாம். அதன் மூலமாக எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு புதிதாக கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. பயணங்கள் தவிர்க்காம மேற்கொள்ள வேண்டியது உங்களுக்கு நல்லதுங்க. அதை கண்டு நீங்க அஞ்ச தேவையில்லை. பயணங்கள் செய்தால் உடம்பு டயர்ட் ஆகணும் அப்படிலாம் நீங்க யோசிக்காதீங்க. ஏன்னா நிறைய பெனிஃபிட் உங்களுக்கு அதன் மூலமாக தான் கிடைக்கும். உங்களது முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்த எதிரிகள் தொல்லையெல்லாம் இப்போ நீங்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். நிம்மதியான நல்ல முன்னேற்றம் இருக்கும். தடைகள் எல்லாம் உடை தெரிவிங்க. ஏற்கனவே உங்களுடைய சேமிப்புகள் நீங்க கரைஞ்சிருச்சு. நீங்க ஏற்கனவே அந்த சேமிப்புலாம் எடுத்து நீங்க செலவு பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி சேமிப்பு மறுபடியும் உருவாக்குவதற்கு இன்றைய தினம் உங்களால் முடியும். ஏன்னா பணம் வருங்க. பணம் வரக்கூடிய இந்த நல்ல நேரத்தில் அதை சிறப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணி சேமிப்பில் கொஞ்சம் ஆர்வம் செலுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு விஷயங்கள் உங்களுக்கு எதிர்காலத்திற்கான சேமிப்பு கண்டிப்பாக உருவாக்கி கொள்ள முடியும். உங்கள் நண்பர்களிடம் நீங்கள் பேசும்போது சாமர்த்தியம் கண்டிப்பாக அதிகரிக்கும். எனவே சாமர்த்தியமாக பேசி அதன் மூலமாக சில காரியங்களை நீங்கள் கண்டிப்பாக சாதித்துக் கொள்ள முடியும். சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம். காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடனான காதல் உறவுல உங்களுக்கு இன்றைய தினம் சிறப்பான ரொமான்ஸ் உணர்வுகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் உங்கள் மனக்குறந்த காதலருடனான காதல் வாழ்க்கையில நல்ல ஒரு இனிமையை உங்க காதலர் மூலமாக நீங்கள் பெற முடியும். ஏன்னா அவருடைய வார்த்தைகள்ல காதல் ரசம் சொட்டக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நல்ல ரொமான்ஸ் உணர்வுகளை நீங்கள் கண்டிப்பாக பெற முடியும் நண்பர்களே. அற்புதமான ஒரு நாள்.
நீங்கள் வந்து சீக்கிரமா ஆஃபீஸ் விட்டு வெளியே வந்து உங்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய வகையில, உங்களுக்கு ஆனந்தம் தரக்கூடிய வகையில சில செயல்பாடுகளை நீங்க செய்யலாம். அது உங்களுக்கு சிறப்பாக நல்ல முன்னேற்றகரமான சூழ்நிலையை உருவாக்குவதற்கு, மனதை வந்து உற்சாகமா வச்சிருப்பதற்கு உதவிகரமாக இருக்குங்க. வியாபாரத்த வலுப்படுத்தணும் அப்படின்னா, அதற்காக சில முக்கியமான முடிவுகள் எடுத்து, முக்கியமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க. அதுக்கு உங்களுக்கு தேவையான உதவிகள் உங்களுக்கு நெருக்கமானவர்கள் மூலமா உங்களுக்கு கிடைக்கும். நீங்க எப்பவுமே குடும்ப உறுப்பினர்களுக்காக, அவர்களுடைய தேவைகளுக்காக தான் நீங்க முன்னுரிமை கொடுக்கணுங்க. ஸோ, அத நீங்க மைண்ட்ல வச்சு செயல்படுங்க. இன்றைய தினம் அதன் மூலமாக சிறப்பான குடும்ப வாழ்க்கை உங்களுக்கு அமையும் நண்பர்களே. இன்றைய தினம் ஏராளமான வேலைகள் உங்களுக்கு ஒர்க் பிரஷர் லோடு வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாலும், நல்ல எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க. அதனால கரெக்டான நேரத்துல கரெக்டான வேலையெல்லாம் முடிச்சு நீங்க சிறப்பான நன்மைகளை பெற முடியும். உத்தியோகஸ்தர்கள் இன்றைய தினம் திட்டமிட்டு செயல்படுங்கள். கரெக்டான நேரத்துல உங்க வேலையை முடிச்சுட்டு, சீக்கிரமா கூட சொல்லப்போனா நீங்க வேலைகள முடிச்சுக்க முடியும். அதனால நீங்க வந்து ஆஃபீஸ்லேருந்து பர்மிஷன் போட்டு கூட நீங்க வீட்டுக்கு போய் உங்களுக்கு பிடித்தமான வேலைகள் அல்லது உங்களுக்கு ஆனந்தம் தரக்கூடிய வேலையில நீங்க ஈடுபடலாம். சந்தோஷமான ஒரு நாள் இன்றைய தினம். இன்றைய தினம் மாணவர்கள் படிப்புல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். ஏன்னா, டிவி, மொபைல் போன்ற சாதனங்கள் எல்லாம் அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால, அதெல்லாம் நீங்க செய்யாம இருக்கிறது ரொம்ப முக்கியங்க. இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள். அற்புதமான நல்ல ஒரு இனிமையான வார்த்தைகள் உங்களது மனக்குறந்த உங்க வாழ்க்கை துணையிடமிருந்து இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கிறதுனால அது உங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். அதன் மூலமாக உங்களது வாழ்க்கை துணையுடனான பிரியம் வந்து அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு சூப்பராக இருக்கு நண்பர்களே. நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு நாள்గా அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பண வரவுகள் கூடும். அதனால உங்களுடைய சேமிப்பு வந்து நீங்க கண்டிப்பாக உயர்த்திக் கொள்ள முடியும். அதை நீங்க யூஸ் பண்ணிக்கங்க. புதிதாக சொத்து சேர்க்கை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. விவாக பேச்சுவார்த்தைகளை இன்னைக்கு தாராளமாக செய்யலாம். உங்களுக்கு அற்புதமான ஒரு நல்ல யோகமான சூழ்நிலை இப்பொழுது சூப்பராக இருக்கு நண்பர்களே. அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இன்றைய தினம் ஒர்க்லாம் சீக்கிரமா முடிக்க முடியும். ஸோ, அதுக்காக நீங்க பிளான் பண்ணுங்க. இன்றைய தினம் துரிதமாக வேலைகளை முடித்து நிம்மதி பெறக்கூடிய ஒரு நாள்గా சுதந்திரம் கூடும். இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன, அதிர்ஷ்ட நம்பர் என்ன, எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க. புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். இதனால உங்களுக்கு 2 பெனிஃபிட்டுங்க. என்னன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன், ஆல் பட்டன் அழுத்துறதுனால 2 பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க. இன்னைக்கு தினத்தை இன்னும் ஸ்பெஷலா மாத்தணும்னா நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணா உங்களுக்கு அதிர்ஷ்டமாக அது அமையும் பார்க்கும்போது இன்னைக்கு நீங்க ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க. மேலும் நம்பர் 2 இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது நமது மீனராசி என்பர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்த நண்பர்களா இருக்கீங்களோ, இந்த தினம் குடும்ப உறுப்பினர்கள் மத்தியில நீங்க பேசும்போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போறது ரொம்ப முக்கியங்க. குடும்பத்துல அனுசரித்து போனீங்கன்னா சிறப்பான நன்மைகளை நீங்க கண்டிப்பாக பெற முடியும். உணவு சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைக்குங்க. அது சிறப்பாக பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கங்க. அற்புதமான ஒரு நாள், நல்ல ஆதரவு கிடைக்கும். உங்க குடும்ப உறுப்பினர்கள் கூட அனுசரித்து போங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க வாக்குறுதிகள் கொடுக்கும்போது அவசரப்படாம நிதானித்து நீங்க வாக்குறுதிகள் கொடுப்பது அவசியம். சிந்தித்து முடிவெடுக்கணுங்க. தான தர்ம காரியங்களில் நீங்க உங்களுக்கு ஈடுபாடு ஏற்படும். அதன் மூலமாக உங்களுக்கு நிம்மதி கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. மேலும் உங்க செயல்பாடுகளை ஒரு ஃப்ரீடம், இன்னைக்கு சுதந்திர தன்மை கூடக்கூடிய ஒரு நாள். இன்று தினம் ரேவதி நட்சத்திர நண்பர்களுக்கு அற்புதமான ஒரு நாள். இன்று தினம் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் வாயில் கதவை வந்து தட்டக்கூடிய யோகம் இருக்குங்க. அதனால என்ன வாய்ப்புகள் கிடைத்தாலும் அதை பெஸ்ட்டாக யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்க ரெடியா இருக்கணும். அந்த மாதிரி நல்ல சந்தர்ப்பங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம். குறிப்பாக வெளியூர் பயணங்கள் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க தாராளமாக ஈடுபடலாம். ஏன்னா பயணங்கள் மூலமாக எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகள் புதிதாக உங்களால் உருவாக்கிக் கொள்ள முடியுங்க. தன்னம்பிக்கையோடு செயல்படுங்கள். இன்றைய தினம் அற்புதமான ஒரு நாளுங்க. நல்ல வாய்ப்புகள் நிறைந்த நாள். நன்றி அன்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் தாங்க நான் நம்புறேன். ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க. உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விட்டீங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான 1 மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும். உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது. மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் 2 விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெறுங்க. மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே. ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம். உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே. மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.